ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஹேமா சுதாகர் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக சிக்கன் தம் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுதான் குக்கரில் செய்கிறதுக்கு தேவையான குக்கிங் டிப்ஸ். நான் இன்னைக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. நீங்கள் ஹோம்மேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடிமேட் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் தயிர், அதாவது 350 கிராம் தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, நான் இன்னைக்கு பிரியாணிக்கு 4 வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி இப்போ நான் சேர்க்கிறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போமே நம்ம கரெக்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். அதாவது நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த எண்ணெய் 1/4 கப் சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி வேக வச்சிடலாம். எப்போவுமே கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கொஞ்சம் குறைய தண்ணி எடுத்தோன்னா குறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இது கூட நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதி வந்ததும் நான் ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்க்கறனால அரிசி ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு சாதம் ஒரு 75% வந்தால் போதும். நம்ம இது கூட பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கனால சாதம் நம்மளுக்கு நல்ல மணமாக வரும். இப்போ 75% வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அரிசி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நான் நசுக்கி பார்க்கும்போது மெதுவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா வடிகட்டிடலாம். இப்போ நான் அந்த பக்கம் சிக்கன் இப்போ 2 ஹவர் கழித்து எடுக்கிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா ஊறி போய் இருக்கு. நான் இப்போ இதை ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த சிக்கனை இது கூட சேர்க்குறேன். நம்ம இப்போ சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். நான் இப்போ இந்த சிக்கனில் எந்த தண்ணியும் சேர்க்கல. ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோன்னா அதுலேருந்தே தண்ணி ஊறும். இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறேன்.
10 நிமிஷம் கழித்து பார்த்தா சிக்கன்லேருந்து எண்ணெய்லாம் ஊறி வருது. இந்த சிக்கனில் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கனால சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து கிரேவியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தம் போடும்போது சிக்கன் அடிப்பிடிச்சிரும். நான் இது கூட கொஞ்சமாக கிரேவி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு லேயரில் நான் கிரேவி ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக கிரேவியாக இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம் போடும்போது எப்போவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஃப்ரைட் ஆனியன், புதினா இலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் இதில் பாதி சாதம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு சாதம் தனித்தனியாக ஒத்தையாக வந்திருக்கு. இந்த பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா அழகாக லேயராக வரும். இப்போ இதை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கிரேவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், புதினா இலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் நெய், அப்புறமா ஃபுட் கலர். திரும்ப நம்ம மீதி இருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுட் கலர் ஏன் சேர்க்குறோன்னா, சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து பார்க்கறதுக்கு பாதி சாதம் கொஞ்சம் எல்லோ கலரில், பாதி சாதம் போதும் ஒயிட் கலரில் தெரியும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெய் சேர்க்கும் போது சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். இப்போ திரும்பவும் ஃப்ரைட் ஆனியன், புதினா இலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கீ, ஃபுட் கலர், லாஸ்ட்டில் ஒரு பிஞ்ச் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம். விசில் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடலாம். நான் ஸ்டீம் ஒரு ஸ்பூன் வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் கவனமாக ரிலீஸ் பண்ணணும். உடனே ரிலீஸ் பண்ணலன்னா ரைஸ் வந்து ஓவர் குக் ஆயிரும். இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் நல்லா குக் ஆகி தனித்தனியாக வந்திருக்கு. இது நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். சாதம்லாம் நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. பாருங்க, நான் லாஸ்ட்லேருந்து எடுக்கிறேன். எந்த அடி பிடிக்கவும் இல்லை. சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.